டேய் அப்பா, ஒரு வழியா திமுக கூட்டணிக்கு முடிவுக்கு வந்துடும் போல இருக்குது. திமுக தலைமையிலான கூட்டணி இந்த எந்த கட்சினால் திமுக கூட்டணி மிகப்பெரிய சரிவை இப்போது சந்திக்கின்றது என்றால் தேமுதிகவால் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மனவாட கூப்பிட்டு உட்கார வச்சதுக்கு அப்புறம் இப்ப எலெக்ஷனுக்கு இன்னும் வாக்கு எண்ணிக்கைக்கு ஒரு தினம் மட்டுமே உள்ள, 1 டே மட்டுமே உள்ளது. நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை. இந்த நிலையில யார கூப்பிட்டு மனவாடுக்கு சீட்டு கொடுத்து தேர்தல் நிக்க வைத்தார்களோ 10 சீட்டு கொடுத்து யாரு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பத்திரிகையாளர் செய்தியாளர் சந்திப்பில் இன்னைக்கு போய் பேட்டி கேட்கிறாங்க. அம்மா, உங்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கும் என்று அந்த பெண்மணி சொல்லுகின்றார், 4ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கலாம். இதுதான் கூட்டணி தர்மமா? திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. அதுக்கு எக்ஸாம்பிள் திருமதி பிரேமலதா விஜயகாந்த். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த கூட்டணியில் அங்கம் வைத்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா, எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு திமுகவுக்கு எதிராக வைக்கின்றார். அடுத்தது பாத்தீங்கன்னா, அதனுடைய தொடர்ச்சியாக எல்லா கூட்டணி கட்சியும் ஓரளவுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில பொதுச் செயலாளர் கூறுகின்றார். என்னன்னு பாத்தீங்கன்னா, இனி தமிழகத்தில் நடுநிலை நாங்கள் வைக்கப் போவதில்லை, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும், எங்களுக்கு முக்கியமான இலாக்காக்கள் வேண்டும், எங்களுக்கான உரிமையை கொடுத்தே ஆக வேண்டும் என்று, இல்லை என்றால் கேட்டு பெறுவோம். இதனுடைய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாராம்சம் எலெக்ஷனுக்கு பின்பு இப்பவே இவர்கள் கூட்டணி மந்திரி சபையில் இட வேண்டும் என்று கேட்கின்றார்கள். எங்க வேணாலும் ஜம்ப் ஆவார்கள். மான் கராத்தை போறது கேள்விப்பட்டு மான் கராத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் வரிசையா ஒவ்வொரு விக்கெட்டா விழுந்துட்டு இருக்குது. 3 விக்கெட் அடுத்து 4வது விக்கெட் திருமாவளவன். அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தோழர் திருமாவளவன் தனியா வீடியோ போட்டிருந்தேன். அவரு சொல்றது விசிக தலைவர் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது எங்களுடைய விசிகாவை சேர்ந்தவர்கள் கூட்டணி கட்சிக்கு சரிவர தங்களுடைய பணியை செய்யவில்லை, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் எதுவாக இருந்தாலும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார். மேலும் அதிமுக திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே, அதிமுக சொன்னாலும் பரவாயில்ல, திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே திமுகவுக்கு எதிராக சொல்லுகின்றார். திமுக அதிமுக வாக்களை விஜய் பெற்றுள்ளார் என்று கூறுகின்றார். அப்போ இந்த 4 கட்சிகளும் மான்கரத்த வேகத்தில் யூ டர்ன் போட்டு ஓட போறாங்க. இப்ப தென்னை விரிச்சிட்டாங்க. அடுத்தது வைகோ, 5 கட்சி வைகோ, அவரும் பெரும்பாலான இளைஞர்கள் டிவிகேக்கு வாக்களித்துள்ளார்கள். எனவே இந்த தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் நிகழப் போகின்றது என்பதை அண்டர்லைன் பண்ணுகின்றார். கிட்டத்தட்ட இவங்க 5 பேருமே சொல்லி வைத்தார் போல் வாக்கு எண்ணிக்கைக்கு இன்னும் ஒரு தினம் உள்ள நிலையில் இப்படி பேசுவது திமுக கூட்டணிக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. யாரெல்லாம் கூப்பிட்டு கொண்டாடினீங்களா திமுக தலைமை திரு ஸ்டாலின் அவர்கள், இன்றைக்கு அவருடைய நிலை இந்த நிலையில் தான் இருக்கின்றது. 4ஆம் தேதிக்கு அப்புறம் இவர்களை யார் எந்தெந்த கட்சிக்கு மான்கரத்தை போட்டு போறாங்க என்பது கடவுளுக்கு தான் வெளிச்சம். இதுவே ஒரு சினிமா பட பாடல் தான் என் நினைவுக்கு வருகின்றது.